யூடியூப்பில் ஆன்லைன் மேனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மேனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நேரம் மற்றும் வேலை டாப்பிக்கில் வரக்கூடிய முக்கியமான கணக்குகளை பார்க்க போகிறோம். நேரம் மற்றும் வேலை இதில் வரக்கூடிய 80% ஆஃப் சம்மை நம்ம 4 டைப்புக்குள்ளே கொண்டு வந்திருப்போம். அந்த 4 டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரம் மற்றும் வேலை டாப்பிக்கில் வரக்கூடிய அனைத்து கணக்குகளையுமே நீங்கள் செஞ்சிடலாம். நேரம் மற்றும் வேலை இந்த டாப்பிக்கை நாம் ஒரு மெத்தடில் பார்ப்போம். ஆனாலும் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒருவர் ஒரு வேலையை முடிக்க n நாட்கள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நாளில் அவர் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு கேட்டால் 1/n அப்படியே தலைகீழாக போட்டணும். n நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலைனா 1/n. ஸோ நம்ம இதை எல்லாமே பெர்சன்டேஜில் பார்ப்போம். ஸோ 1/n அப்படின்றது பேசிக்கான ஐடியா. ஒருவரின் ஒரு நாள் வேலை 1/n எனில் மொத்த வேலை முடிய ஆகும் நாட்கள் கேட்டால் அப்படியே தலைகீழாக போட்ட வேண்டியதான் n. ஸோ ஃபஸ்ட்டதோட இது தலைகீழ், அவ்வளோதான். ஒருவரின் ஒரு நாள் வேலை 1/n அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த வேலை முடிய ஆகும் நாட்கள் n டேஸ் ஆகும். ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இப்போ ஏ D1 டேஸில் முடிக்கிறாங்க, பி D2 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இதுதான் ஃபார்முலா. D1 D2 டிவைடட் பை D1 + D2. ஸோ இதே 3 பேர் சேர்ந்து முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்கன்னா ஏபிசி மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். ஏ D1, பி D2 டேஸ் ஆகுது, சி D3 டேஸ் ஆகுது. அதாவது இவர் முடிக்க 5 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது அப்படின்னு கொடுப்பாங்க கேள்வியில் வரையில். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா D1 D2 + D2 D3 + D3 D1 டிவைடட் பை D1 + D2 + D3. நம்ம இந்த ஃபார்முலாவும் நாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஷார்ட்கட் நமக்கு தெரியுன்றதுக்காக ஃபார்முலா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இதவே அவங்க கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் ப்ளஸ் உங்களுக்கு ஃபார்முலாஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டைப் 1. ராம் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ராஜ் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிப்பார்கள் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே நம்ம ஆப்பிள்ஸ் அல்லது ஆரஞ்சஸ் அது மாதிரி சாப்பிட்ற பொருளை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ராம் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 10 நாட்களில் முடிக்கிறாரு. ராஜ் அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12 நாளில் முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதாவது மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இங்கே 0ன்னு வந்திருக்கு. இப்போ 12க்கு அடுத்து எப்போ 0 வரும்? 5ஆல் பெருக்கையிலையும் 10ஆல் பெருக்கையிலையும் தான் 0 வரும். ஸோ அந்த மீச்சியமாவுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5ஆல் பெருக்கணும்னா 60, 60 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ மீச்சியம் என்னது? 60. ஸோ 10 × 6 தான் 60, 12 × 5 தான் 60. ஸோ இங்கே எழுதக்கூடியது நம்ம அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் வேலை. இது என்னது அப்படின்னா கீழே நம்ம எழுதக்கூடியது அவங்களோட ஒரு நாள் வேலை. இந்த நடுவில் இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா மொத்த வேலை, அவங்களோட மொத்த வேலை. ஸோ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 60 ஆப்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 60 ஆப்பிள்கள் அவங்க மொத்தம் சாப்பிடணும். ராம் ஒரு நாளைக்கு 6 ஆப்பிளாக சாப்பிடுவார், ராஜ் ஒரு நாளைக்கு 5 ஆப்பிளாக சாப்பிடுவார். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் சாப்பிட வேண்டியது 60 ஆப்பிள். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 6 + 5 11. ஸோ 11 நாள் அடித்து கொடுத்துட்டோம்னா எத்தனை நாள்னு கிடச்சிடும்? 11 நாள் அடித்து கொடுத்தோம்னா இது கலப்பு பின்னத்தில் தான் வரும். 11 × 5 = 55, மீதி 5/11. ஸோ 5/11 நாட்களில் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிடுவாங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் என்ன எழுதுகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்கிறது மொத்த வேலை. இங்கே நம்ம கீழே எழுதக்கூடியது என்னதுன்னா அவங்களோட ஒரு நாள் வேலை அல்லது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். மீச்சியமாக கண்டுபிடிச்சா மொத்த வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாட்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதாவது 10 நாள் அவர் மொத்தம் எடுத்துக்கிறார் இந்த 60 ஆப்பிள் சாப்பிட்ற. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவார்? 60 / 10 6. ராஜ் 60 ஆப்பிளை 12 நாளில் சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாரு? 60 / 12 5. ஸோ இது ரெண்டையும் கொண்டோம்னா 11. ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 11 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. இப்போ 60 / 11 5, 5/11 நாட்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் 5, 5/11 நாட்களை கூட நம்ம எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வரையில் நம்ம நார்மல் மெத்தடில் பண்ணோம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும், அதாவது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு கணக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த டைப்பில் வரக்கூடிய எல்லா கணக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேள்வி, ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 8 நாட்களிலும், சி என்பவர் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏ வந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு, சி வந்து 12 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 12. 12 8ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 12 2ஆல் பெருக்கணும், 24. 24 8ஆல் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ மீச்சியமாக என்னது அப்படின்னா 24. ஸோ அவங்க மொத்தம் சாப்பிட வேண்டிய ஆப்பிளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 24. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க அப்படின்றத அடுத்து கண்டுபிடிக்கணும். 6 நாளா 24, M3 24, 12 2 24. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க. ஸோ ஒரு நாளைக்கு ஏ வந்து 6 ஆப்பிள் சாப்பிடுவாரு, பி தனியாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிடுவாரு, சி வந்து 2 ஆப்பிள் சாப்பிடுவாரு. அப்போ 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா 6 3 9, 9 2 11 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ மொத்தம் 24 ஆப்பிள் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து 11 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. 24/11 கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 2 11 22, மீதி 2 டிவைடட் பை 11. ஸோ 2/11 நாட்களில் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்கன்னா முடிச்சிருவாங்க. மூணாவது கேள்வி, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை பார்த்த 5 நாட்களுக்கு பிறகு ஏ என்பவர் வெளியேறி விடுகிறார் எனில் மீதமிருந்த வேலையை பி என்பவர் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ 10 நாட்களில் ஒரு வேலையை பார்க்குறாரு, பி 12 நாளில் ஒரு வேலையை பார்க்குறாரு. இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 60. ஸோ எல்சிஎம் எப்படி வேகமாக கண்டுபிடிக்கிறதுன்றதை உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 60, 12 60. ஏ ஒரு நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிட்றாங்க, பி ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை பார்த்த 5 நாட்களுக்கு பிறகு, அப்போ 5 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 5 இன்ட்டு 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 11 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. 6 + 5 11 ஆப்பிள். ஸோ 11 நாளில் பெருக்கணும் அப்படின்னா 55 ஆப்பிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 நாளில் சாப்பிட்ருப்பாங்க. மொத்தம் சாப்பிட வேண்டியது 60 ஆப்பிள். 55 சாப்பிட்டாச்சு, மீதி எத்தனை தான் இருக்குது? 5 ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ இந்த 5 ஆப்பிளை அடுத்து யார் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா ஏ வெளியேறி விடுகிறார், ஏ கிளம்பிட்டார். இப்போ யார் மட்டும்தான் இருக்காரு? பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவார்? 5. ஸோ மீதி எத்தனை தான் இருக்குது? 5 தான் இருக்குது. ஸோ அதை ஒரு நாள்லேயே சாப்பிடுவார். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீதம் இருந்த வேலையை, மீதம் எவ்வளோ வேலை இருந்துச்சு, அந்த 5 ஆப்பிள் சாப்பிட்றதா மீதம் இருந்த வேலை, அதை பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. பி எத்தனை நாளில் முடிப்பார்? ஒரு நாளில் முடிச்சிடுவார். ஸோ ஆன்சர் என்னதுன்னா ஒரு நாளில் பி மீதம் இருந்த வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்த கேள்வி, எக்ஸ் ஒய் இசட் முறையே ஒரு வேலையை 15 10 12 நாட்களில் முடிப்பார். எக்ஸு ஒய் இசட் 15 10 12. ஸோ 12 5 60, மீச்சம் எவ்வளோ வரும்னா 60. ஸோ 15 4 60, 5 60, 12 5 60. அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை பார்க்கின்றனர். அனைவரும் சேர்ந்து வேலை பார்த்தா 6 + 4 + 5 கூட்டினோம்னா எவ்வளோ வருதுன்னா 15. 15 ஆப்பிள் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு பிறகு இசட் வெளியேறி விடுகிறார். அப்போ 2 நாள் தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. 2 நாள் சேர்ந்து வேலை பார்த்தா 30 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்குது? 60. 30 சாப்பிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ வருது? 30. அடுத்து யார் போயிட்டாருன்னா இசட் போயிட்டார். ஸோ இசட் போயிட்டாரு. அடுத்து 2 பேர் தான் இருக்காங்க, எக்ஸ் ஒய். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ சாப்பிடுவாங்க? 10 சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 சாப்பிட்றாங்க. இந்த 10 வந்து எத்தனை நாள் சாப்பிட்ருக்காங்கன்னா 4 நாள். ஏன்னா 4 நாளைக்கு அப்புறம் தான் யார் போயிட்டாருன்னா எக்ஸ் வெளியேறாரு. அப்போ 4 நாள் 4 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க. 4 நாட்களுக்கு பிறகுனா ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 நாள் தான் வரும். ஸோ அப்போ இந்த 2 நாள் தான் சேர்க்கணும், இங்கே 4 நாள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா 2 நாள் மொத்தம் 2 நாட்களுக்கு பிறகுன்னு சொன்னாங்க. அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு இல்லை, இது 4 நாட்கள்னா மொத்தம் வேலை ஆரம்பிச்சதில் 4 நாட்களுக்கு பிறகு. ஸோ ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 நாள் யார் வேலை பார்த்துருப்பாங்க? எக்ஸும் ஒய்யும் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ 10 × 2 20. ஸோ மொத்தம் 30 ஆப்பிள் இருந்துச்சு, 20 சாப்பிட்டாங்க. மீதி எவ்வளோ வருது? 10. யார் வெளியே போயிடறாருன்னு சொன்னாங்க? எக்ஸு. ஸோ எக்ஸு போயிட்டாரு. மீதி யார் மட்டும் இருக்கா? ஒய் மட்டும். ஒய் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றாரு? 6 ஆப்பிள் சாப்பிட்றாரு. இப்போ 10 ÷ 6 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 5/3. ஸோ 5/3 இதை வந்து நம்ம கலப்பினமாக மாற்றுவோம். கலப்பினமாக மாற்றினோம்னா என்ன கிடைக்கும்? 1 2/3 நாள். நமக்கு வந்து எத்தனை நாட்களில் வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க.
இவங்க ஒரு ஃபஸ்ட்டு 2 நாள் வேலை பார்த்தாங்க, இங்கே ஒரு 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க, இது ஒரு 1 2/3 நாள். ஸோ மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா 5 2/3 நாட்களில் அந்த வேலை என்ன பண்ணிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க 4 நாட்களுக்கு பிறகு. அப்போ அந்த 4 நாளைக்கு மேலே தான் ஆன்சர் இருக்கணும். அந்த மீதம் இருந்த வேலை யார் பண்ணுறாரு? ஒய் பண்ணுறாரு. அவர் ஒரு 1 2/3 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ ஆன்சர் என்னதுன்னா 5 2/3 நாட்களில் அந்த மொத்த வேலை முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி என்பவர்கள் ஒரு வேலையை முறையே 15 மற்றும் 9 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏ வந்து 15 நாள், பி வந்து 9 நாட்களில் முடிக்கிறாங்க. மீச்சிமா பார்த்தோம் அப்படின்னா 15 9 இருக்குன்னா 5ல் முடியணும். ஸோ 9 45. அப்போ மீச்சிமா என்னதுன்னா 45. 15 3 45, 9 45. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்றாங்க, பி ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள், மொத்தம் சாப்பிட வேண்டியது 45 ஆப்பிள். வேலை ஆரம்பித்த சில நாட்களில் ஏ என்பவர் வெளியேறி விடுகிறார். மீதம் இருந்த வேலையை பி என்பவர் ஒரு நாளில் முடிக்கிறார். ஸோ பி ஒரு நாள் தனியாக வேலை பார்த்துருக்காரு, ஒரே ஒரு நாள். அப்போ ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிட்றாரு. 1 × 5 ஆப்பிள் தனியாக சாப்பிட்ருப்பார். மொத்தம் சாப்பிட வேண்டியது 45 ஆப்பிள். 45ல் 5 மட்டும் ஒரு சாப்பிட்ருக்காரு. மீதி இருக்கிற 40 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 8 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ /8 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ எத்தனை நாட்களுக்கு பிறகு வெளியேறி இருப்பார்னா 5 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பார்? வெளியேறி இருப்பார். ஏன்னா 5 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போனோன்னா மீதி 5 ஆப்பிள் இருக்குது. அந்த 5 ஆப்பிளில் தான் ஒரு நாள் பி வேலை பார்த்து சாப்பிட்றாரு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பின்னாடி இருந்து போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே என்ன பண்ணிடுங்க, எழுதுனீங்கனாலே போதும். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி என்பவர்கள் முறையே ஒரு வேலையை 10 மற்றும் 20 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏ வந்து 10 நாளில் முடிப்பார், பி வந்து 20 நாளில் முடிப்பார். ஸோ மீச்சம் என்ன தான் 20. ஸோ 20 அப்படின்னு போட்டோம்னா 2 1. இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கின்றனர். வேலை முடிய 2 நாட்கள் இருக்கும்போது ஏ என்பவர் வெளியேறி விடுகிறார். வேலை முடிய 2 நாட்கள். ஸோ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3 ஆப்பிள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. 3 நாள் கடைசியில் வேலை முடிய 2 நாள் இருக்குன்னா 3 × 2 6 ஆப்பிள் மிச்சம் இருக்கணும். மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்கணும்னா 6 ஆப்பிள் இருக்கணும். ஏன்னா 20 ஆப்பிளில் 16 ஆப்பிள் 14 ஆப்பிள் என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பிட்ருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டு 6 ஆப்பிள் 2 நாளைக்கு 6 ஆப்பிள் இருக்கும். ஸோ அந்த 6 ஆப்பிள் இருக்கையில் யார் வெளியே போயிடாரு? ஏ என்பவர் வெளியேறி விடுகிறார். ஸோ ஏ வெளியே போயிட்டார். எனில் மொத்த வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 6 ஆப்பிள் கடைசி 2 நாளில் சாப்பிட்ருக்காங்க. மீதி இருக்கிற 14 ஆப்பிளை 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்ருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 3. ஸோ இதை 3 நாளில் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3 12, மீதி 2/3. 4 2/3 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு கீழே யார் கிளம்பிடுறாரு அப்படின்னா ஏ கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சரியாக 2 நாள் வேலை பார்த்தா 6 ஆப்பிளை யார் மட்டும் சாப்பிட்டுவார் அப்படின்னா பி மட்டும் சாப்பிட்டுவார். ஸோ 6 ஆப்பிளை பி மட்டும் சாப்பிட்றான்னா 6 ஒரு ஆப்பிளாக சாப்பிட்டாருன்னா இவர் எத்தனை நாள் ஆக்குவார்? 6 நாள் ஆக்குவார். ஸோ பி வந்து அந்த வேலையை முடிக்க 6 நாள் ஆக்கியிருக்காரு. அடுத்து இவங்க வந்து ஏற்கனவே 4 2/3 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 6 நாளும் 10 2/3 நாட்கள். அந்த வேலை முடிய ஆகும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டால் 10 2/3 நாட்கள். ஸோ இந்த மாதிரி கேள்விகளில் நீங்கள் கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கணக்கு. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மாற்றம் தான் வரும். நம்ம பண்ணுற கணக்கு எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சேஞ்ச் தான் வரும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த கேள்வி, அடுத்து டைப் 2. டைப் 2 கணக்குகளில் முதல் கணக்கு, ராமு ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை அவரின் மகனின் உதவியுடன் 3 நாட்களில் முடிப்பார். எனில் அவர் மகன் மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ராமு மட்டும் வேலை பார்த்தா 6ன்னு வச்சுக்கிறோம். 6 வந்து 5 நாளில் முடிக்கிறார். அவரோட பையனோட சேர்ந்து வேலை பார்த்தா சன்னுன்னு வச்சுக்கிறோம். 3 நாளில் முடிஞ்சிருது. அப்போ மீச்சிமா என்னது? 5 15 தான் மீச்சிமா. இவர் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிடுவார். மகனோட சேர்ந்து சாப்பிட்டா 5 சாப்பிட்றாரு. ஸோ இவர் தனியாக சாப்பிட்டா 3, அவர் மகனோட சேர்ந்து சாப்பிட்டா 5. அப்போ மகன் மட்டும் எவ்வளோ சாப்பிடுவார்? ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிடுவார். மகன் மட்டும் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிடுவார். மொத்தம் சாப்பிட வேண்டியதே எத்தனை ஆப்பிள் தான்? 15 ஆப்பிள் தான். ஸோ 15/2 அடித்து கொடுத்தோம்னா 7.5 நாளில் அவர் பையன் மட்டும் தனியாக வேலை பார்த்தா வேலையை முடிச்சிருவார். ஸோ ஆன்சர் என்னதுன்னா 7.5 நாட்களில் அந்த வேலையை அவருடைய மகன் மட்டும் முடிச்சிருவார். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி என்பவர்கள் ஒரு வேலையை முறையே 6 மற்றும் 8 நாட்களில் முடிப்பர். சி என்பவரின் உதவியோடு அந்த வேலையை ஏ மற்றும் பி 3 நாட்களில் முடிக்கலாம். ஸோ ஏ தனியாக வேலை பார்த்தா 6 நாள் ஆகும், பி தனியாக வேலை பார்த்தா 8 நாள் ஆகும்.
இந்த ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து சியோட சேர்ந்து வேலை பார்த்தா 3 நாளில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ சி மட்டும் வேலை பார்த்தா எவ்வளோ நாள் ஆகும்னு தான் கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 8 2 16, 16 3 அடிபடாது, M3 24, 24 6 3 ரெண்டாலையுமே வகுப்படும். 6 4 24, M3 24, அதே மாதிரி M3 24, ஸோ 8. ஸோ இவங்க வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 சாப்பிட்றாங்க. ஏயும் பியும் சேர்ந்து மட்டும் எவ்வளோ சாப்பிட்றாங்க? 7 சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற ஒன்றை தான் யார் சாப்பிட்றாரு? சி சாப்பிட்றாரு. இப்போ சி ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா 24 ஆப்பிளை எத்தனை நாளில் சாப்பிடுவார்? 24 நாளில் சாப்பிடுவார். ஸோ ஆன்சர் என்னதுன்னா 24 நாட்களில் சி மட்டும் தனியாக வேலை பார்த்தா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா இது ஏ ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 7 சாப்பிட்றாங்க. 3 பேர் சேர்ந்து 8 வருது. 2 பேருக்கு 7னா 3வது ஆள் சேர்ந்த வாசி தான் 8 ஆகுது. அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 1. அந்த 1 யாருக்கு வரும்? சிக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளாக சாப்பிட்டா 24 ஆப்பிள் மொத்த வேலை எவ்வளோ நாள் ஆகும்? 24 நாட்கள் ஆகும். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை 9 நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. ஏ ப்ளஸ் பி 3 நாள், பி ப்ளஸ் சி 9 நாள், ஏ ப்ளஸ் சி வந்து எவ்வளோனா 12 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12 24, 24 அடிபடாது. அடுத்து 36, 36 9ஆலையும் அடிபடும், 3ஆலையும் அடிபடும். 12 3 36, 9 4 36, 12 3 36. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பேர் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வருது? 16 19. 19 அப்படின்றது 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எப்பவுமே இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாமே 2 2 இருக்கும். ஏ 2 இருக்குது, பி 2 இருக்குது, சி 2 இருக்குது. அப்போ கூட்டினா 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னா 19/2 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் அடித்து கொடுக்காதீங்க. 9.5 அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ரேஷியோலேயே வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ 3 பேர் சேர்ந்து 36 ஆப்பிள் சாப்பிட 36 டிவைடட் பை 19/2. இப்போ 2 மேலே வந்துச்சுன்னா பெருக்கும் 72/19. ஸோ 3 19 57, மீதி எவ்வளவு? 15 டிவைடட் பை 19. ஸோ 3 15/19 நாட்களில் 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதில் எதுவுமே நமக்கு கஷ்டமாக வரல. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சுன்னா நம்ம அந்த மெத்தடில் பண்ணல என்ன இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கஷ்டமானது எதுவும் பண்ணல. கடைசி ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து தகா பின்னத்தில் கொடுத்துருந்தா அப்படியே எழுதிடலாம். இல்லை அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குன்னா கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிடலாம். ஸோ மோஸ்ட்லி கலப்பு பின்னத்தில் தான் கொடுப்பாங்க. ஸோ கலப்பு பின்னத்தில் கொடுத்த ஆன்சர் என்னதுன்னா 3 15/19 நாட்கள். ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் அடுத்தடுத்து இப்போ ஒரு 3 கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் வரும். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களிலும். ஸோ அதே மாதிரி தான் ஏ ப்ளஸ் பி என்னது 12. அடுத்து பி ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 16 நாட்கள். அடுத்து சி ப்ளஸ் ஏ 24 நாட்கள். சி மட்டும் போனதில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் கேட்டாங்க. இதில் சி மட்டும் கேட்டாங்க. ஸோ சி மட்டும் கேட்டாலும் என்ன பண்ணணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். 24 2ஆல் பிறகுனா 48, 48 16 12 ரெண்டாலையுமே வகுப்படும். 12 4 48, 16 3 48, 24 2 48. ஸோ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கூட்டினோம் அப்படின்னா 4 3 7 7 2 9. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ வருது அப்படின்னா 9/2. நமக்கு வந்து சி மட்டும் வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. 9/2 நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 4.5 வருது. சி மட்டும் இங்கே ஏ ப்ளஸ் பி பாருங்கள். ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னா 4 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்க? 0.5. ஸோ ஏ ப்ளஸ் பிஏ எவ்வளோ வந்துடுது? 4 வந்துடுது. அப்போ சி மட்டும் எவ்வளோ தான் வரும்? 0.5. அதாவது அரை ஆப்பிள் தான் சாப்பிட்றாரு. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் சாப்பிட்றாரு? அரை ஆப்பிள் தான் சாப்பிட்றாரு. அப்போ 48 ஆப்பிள் சாப்பிட எவ்வளோ நாள் ஆகும்? 48 டிவைடட் பை 1/2 பெருக்கணும்னா 96. ஸோ 96 நாட்களில் யார் மட்டும் சாப்பிட்டா முடிஞ்சிடும் வேலை? சி மட்டும் தனியாக வேலை பார்த்தா 96 நாட்கள் ஆகும். ஸோ இதே கேள்வியை பி மட்டும் வேலையை செய்து முடிக்கன்னு கேட்பாங்க. பி மட்டும் அப்படின்னு கேட்டால் பி வராத இடம் எங்கே இருக்குது? இந்த ஏ ப்ளஸ் சியில் பி வரல. ஸோ பி வராததை எடுத்துக்கோங்க. 2ன்னு இருக்குது. நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அப்போ பி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு கேட்டால் 2 சாப்பிடுவார். 2 ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிடுவார். இதே இது ஏ மட்டும் அந்த வேலைன்னு கேட்டால் பி ப்ளஸ் சி எத்தனை வந்திருக்கு? 3 வந்திருக்கு.
இங்கே மீதி என்ன இருக்குது, ஏ வந்து 1.5 வருது. ஸோ ஏ வந்து 1.5, பி ஒரு 2.5 கூட்டம்னா 4, அதோட சி ஒரு 0.5 4.5. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேள்வி தான் உங்களுக்கு கான்செப்ட். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னது, 96 நாட்கள். அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 16 நாட்கள். அதே மாதிரி தான் ஏ ப்ளஸ் பி என்னது 16. அடுத்து பி ப்ளஸ் சி 24 நாட்களில். அடுத்து ஏ பி சி ஆகிய மூவரும் சேர்ந்து அதே வேலையை ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மற்றும் சி அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எல்சிஎம் 24 2ஆல் பிறகுனா 48. ஸோ 3 16 48, 2 24 48, 4 12 48. நமக்கு யார் கேட்டிருக்காங்கன்னா ஏவும் சியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா என்ன பண்ணுங்க, ஏ வராதது எது, பிசியில் ஏ வரல. பிசி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க, 2. ஆனால் ஏ கூட சேர்ந்தாருன்னா எத்தனை ஆயிடுது, 4 ஆயிடுது. அப்போ ஏ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு, 2 சாப்பிட்றாரு. அடுத்து நமக்கு யார் வேணும், சி வேணும். சி இங்கே இல்லை, ஏ ப்ளஸ் பியில் சி இல்லை. ஸோ ஏ ப்ளஸ் பின்னு இருக்கையில் 3ன்னு இருக்குது. சி சேர்ந்தால் என்ன ஆயிடுது, 4 ஆயிடுது. அப்போ சி எவ்வளவு, 1. அப்போ சி வந்து 1. அப்போ ஏ ப்ளஸ் சி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க, 3 ஆப்பிள். சாப்பிட வேண்டிய ஆப்பிள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 48. 48 டிவைடட் பை 3 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 16 3 48. ஸோ 16 நாளில் ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. ஸோ இந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல எல்சியம் கண்டுபிடிச்சி தனித்தனியாக எழுதிடுறோம், ஒரு நாள் வேலை. அடுத்து வந்து ஏசி கேட்குறாங்க. ஏ வராத இடம் என்னது, பிசியில் ஏ வரல. ஸோ பிசி வந்து 2 சாப்பிட்றாங்க. அதோட ஏ சேர்ந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏ சேர்ந்துருது, பிசி இருக்குது, ஏ சேருது, 4 ஆகுது. அப்போ அந்த மீதி இருக்கிற 2 ஏ சாப்பிடுவார். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சி இல்லை, சி இல்லைன்னா 3ன்னு இருக்குது. சி சேர்ந்துச்சுன்னா 4 ஆயிடுது. அப்போ சி தான் என்னது, அந்த மீதம் இருந்தால் 1. ஸோ மொத்தமாக கூட்டுறோம் 3, 48 மொத்த வேலை டிவைடட் பை ஒரு நாள் வேலை எவ்வளவு, 3 அடித்து கொடுத்தோம்னா 16 நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம். அடுத்து டைப் 3. ஸோ நம்ம இப்போ பார்க்குற கணக்குகள்லாம் எந்தெந்த டைப்பில் வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம ஏற்கனவே டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். டைப் 3ல் ஃபஸ்ட்டு கணக்கு, ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமையுடையவர். இது எல்லாத்துலேயுமே நம்ம அசம்சன் பண்ணுவோம். இப்போ ஏ என்பவர் 15 நாட்களில் வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கிறோம். ஏ வந்து ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றாரு. பி வந்து ஏவை விட 50% எஃபிஷியண்டானவர், 50% என்னவானார், திறமையானவர். அப்போ இவர் 10 ஆப்பிள் சாப்பிட்டா இவர் என்ன பண்ணுவார், கூட 5 ஆப்பிள் சாப்பிட்றாரு. ஏன்னா 10ல் 50% எவ்வளவு, 5. ஸோ 5 ஆப்பிள் கூட சாப்பிடுவார் யார், பி. அப்போ பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவார், 15 ஆப்பிள் சாப்பிடுவார். பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. மொத்த வேலை என்னதுன்னா, ஏ ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றாரு. எத்தனை நாள் மொத்தம் வேலை பார்த்துருக்காரு, 15 நாள். ஸோ 15 × 10 தான் மொத்த வேலை. பி மட்டும் முடிக்கணும், பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாருன்னா 15. ஸோ டிவைடட் பை 15 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 10 நாட்களில் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிருவார். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அசம்சன் பண்ணணும். ஏ தான் என்னது, 10 ஆப்பிள்னு எடுக்கிறீங்க. ஏன்னா இங்கே வந்து பிஏ அடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயை வச்சு தான் பிஏ சொல்லியிருக்காங்க. அதனால் ஏக்கு 10ன்னு எடுத்தோம். பிஏ வச்சு ஏவை சொன்னால் பிக்கு 10ன்னு எடுக்கணும், இல்லை 100ன்னு எடுக்கணும். இப்போ 50ன்னு வந்திருந்த வாசி 10ன்னு எடுக்கிறேன். இதுவே 51, 52, 43, 44 இந்த மாதிரி கடைசியில் நம்பர் வந்துருந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்னா 100ன்னு எடுக்கணும். ஸோ அந்த கான்செப்டும் நம்ம என்ன பண்ணோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஏ ஆனவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். இப்போ வந்து என்ன பண்ணால் பி ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்டாருன்னா ஏ அவரை விட 2 மடங்கு சாப்பிடுவார். ஸோ ஏ 2 மடங்குனா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவார், 20 சாப்பிடுவார். ஏன்னா இவர் வந்து 2 மடங்கு என்ன பண்ணவர், திறமையானவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x டைம்ஸ், அப்போ 2 × 10 எவ்வளவு, 20 சாப்பிடுவார் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்களாம். ஸோ 18 நாள் ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா 30 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ 30 × 18 தான் மொத்த வேலை. ஏ என்பவர் மட்டும் அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு, 20 ஆப்பிள். ஸோ டிவைடட் பை 20. ஸோ 0 கேன்சல் ஆயிடுச்சு. 9 2 18, 9 3 27 நாட்களில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஏ மட்டும் வேலை பார்த்தா 27 நாட்கள் ஆகும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 27 நாட்கள் ஆகும். அடுத்த கேள்வி, எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஒய் என்பவர் எக்ஸை விட 60% திறமையானவர். ஸோ எக்ஸ் ஒரு நாளைக்கு
10 ஆப்பிள் சாப்பிட்டா ஒய் வந்து அவரை விட 60% என்ன பண்ணுவார், அதிகமாக சாப்பிடுவார். 60%னா எவ்வளவு, 6. இப்போ 16 ஆப்பிள் சாப்பிடுவார். ஒய் என்பவர் எக்ஸை விட, ஸோ எக்ஸை விட அப்படின்னு சொல்லியிருக்காசி, எக்ஸுக்கு 10ன்னு எடுக்கிறீங்க. இப்போ ஒய் 16 சாப்பிட்றாரு எனில் ஒய் மட்டும் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது, 16 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் என்னதுன்னா 16 × 10 டிவைடட் பை ஒய் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு, 16 சாப்பிட்றாரு. ஸோ 16ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 10 நாட்களில் என்ன பண்ணிடுவார், ஒய் மட்டும் தனியாக வேலை பார்த்தா அந்த வேலையை முடிச்சிருவார். அடுத்த கேள்வி, ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்வார். அவர் அந்த வேலையை பி செய்வதை விட 30 நாட்கள் குறைவான நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு வேகமாக வேலையை செய்வார். அப்போ பியை விடன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி 10 ஆப்பிள் சாப்பிட்டா ஏ வந்து 3 மடங்கு வேகமாகனா 30 ஆப்பிள் சாப்பிடுவார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பி 10 ஆப்பிள் சாப்பிட்டா குறிப்பிட்ட நேரத்தில் ஏ வந்து என்ன பண்ணிடுவார், 30 ஆப்பிள் சாப்பிடுவார். அவர் அந்த வேலையை பி செய்வதை விட 30 நாட்கள் குறைவான நாட்களில், இப்போ பி வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஏ வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் பண்ணிடுவாராம், எக்ஸ் மைனஸ் 30 நாட்களில் என்ன பண்ணிடுவார், முடிச்சிருவார். ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருக்குது. இப்போ வந்து டோட்டல் ஒர்க்கு சமம்னு எடுத்துக்கிறோம். இப்போ பி வந்து ஒரு வேலையை முடிக்க எக்ஸ் நாட்கள் ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாரு, 10 ஆப்பிள். ஸோ எக்ஸ் × 10 ஈக்குவல் டு பி ஒரு வேலையை முடிக்க எக்ஸ் மைனஸ் 30 நாள் ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாரு, 30. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ் மைனஸ் 30 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா என்னவாகும், மைனஸ் எக்ஸ் ஆகும். இந்த மைனஸ் 30 இதை வந்து 3ஆல் பெருக்கணும்னா மைனஸ் 90. இது இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் 90. 3 எக்ஸ் வரும். 3 எக்ஸில் 2 எக்ஸ், ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2 எக்ஸு. ஸோ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 45. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ பி மட்டும் அவர் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் டேஸ் 45 நாளில் முடிக்கிறாரு. ஸோ நமக்கு இருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் × 10, அதாவது 45 × 10. அல்லது இதே எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 45 × 10 டிவைடட் பை 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 45/4 இதை வந்து என்னவா மாற்றலாம் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றலாம். 11 நாளா 44, மீதி 1. 11 1/4 நாட்களில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். என்னது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்க 11 1/4 நாட்கள் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பி வந்து ஒரு வேலையை எக்ஸ் நாளில் முடித்தா ஏ வந்து அந்த வேலையை எக்ஸ் மைனஸ் 30 நாளில் முடிக்கிறாரு. ஸோ டோட்டல் ஒர்க்கு சமம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எப்பயுமே 4 இன்ட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை தான் போடுவீங்க. எக்ஸ்ன்னு இருக்குது, 10 ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க. இங்கே வந்து 4க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 30ன்னு இருக்குது, ஒரு நாளைக்கு 30 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸு கிடச்சிருது. எக்ஸுன்றது என்னது, பியோட நாட்கள் எண்ணிக்கை. ஸோ அதை வச்சு டோட்டல் ஒர்க்கு நீங்கள் இதில் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 45ல் 30 போச்சுன்னா 15. ஸோ 15 × 30 டிவைடட் பை 40 அடிச்சு கொடுத்தோம்னா 0. 45/4 தான் வருது. அதை கலப்பினமாக மாற்றினா 11/4. அடுத்த கேள்வி, ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு திறமையானவர். இப்போ பி ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்டா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவார், 30 ஆப்பிள் சாப்பிடுவார். பியை விட ஒரு வேலையை முடிக்க 30 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். ஸோ அதே கணக்கு தான். பி வந்து ஒரு வேலையை எக்ஸ் நாட்களில் முடித்தா ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 30 நாட்களில் முடிச்சிருவார். ஸோ போன கணக்கே தான் என்ன பண்ணோம், எக்ஸ் இன்ட்டு பிக்கு வந்து 10 நாள் வேலை 10 ஆப்பிள் சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு. ஏ வந்து எக்ஸ் மைனஸ் 30 இன்ட்டு ஒரு நாளைக்கு 30 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல். ஸோ இது போன கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் வந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. பி மட்டும் முடிக்க தான் என்ன இருக்குது, எக்ஸ் டேஸ். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 45 நாட்கள். ஸோ இப்படி கேட்டால் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா போன கணக்கில் கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அடுத்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அப்படின்னு போட்டு 10 + 30 40 அதெல்லாம் அடித்து கொடுத்து செஞ்சுருப்போம். ஆனால் இந்த கணக்கில் என்னது, பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பி மட்டும் வேலையை முடிக்க எக்ஸ் டேஸ்ன்னு சொன்னோம், எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம் 45. ஸோ ஆன்சர் என்னது, 45 நாட்கள். 17வது கேள்வி,
ஒரு ஆண் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர். ஒரு ஆண் ஆனவர் ஒரு பெண்ணை விட 2 மடங்கு திறமையானவர். ஸோ பெண் அப்படின்னா விமன் வச்சுக்கிறோம். விமன் ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்டா மேன் 2 மடங்கு திறமையானவர்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ சாப்பிடுவார்? ஒரு நாளைக்கு 20 ஆப்பிள் சாப்பிடுவார். ஸோ ஒரு ஆண் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 20 ஆப்பிள் சாப்பிடுவார். ப்ளஸ் 3 பெண்கள் 3 × 10 எவ்வளோனா 30. 30 20 50. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆணும் 3 பெண்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 50 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எவ்வளோ நாள் மொத்தம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 20 நாள். ஸோ டோட்டல் ஒர்க் என்னதுன்னா 20 × 50. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெண் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க? 10 தான். ஸோ 10ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். ஒரு சைபருக்கு ஒரு சைபர். 20 × 5 100 நாட்கள். ஸோ ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்னா 100 நாட்கள் ஆகும். ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு கேள்வியும் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து டைப் 4 கணக்குகள். முதல் கேள்வி, 12 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களிலும் 13 ஆண்கள் மற்றும் 24 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களிலும் முடிக்கலாம் எனில் ஆணின் ஒரு நாள் வேலைக்கும் பெண்ணின் ஒரு நாள் வேலைக்கும் உள்ள விகிதம் என்ன? இந்த டைப் 4 கணக்குகளில் இப்போ 12 ஆண்கள் அப்படின்னா மேன், 12 மேன் அப்படின்னு எடுத்துக்கங்க. ப்ளஸ் 16 பெண்கள் 16 W அப்படின்னு எடுத்துக்கங்க. ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 5 நாட்களில் முடிக்கிறாங்க. இந்த எம்ன்றது எம் ஆப்பிள் சாப்பிட்றாங்க, டபிள்யூன்றது டபிள்யூ ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஆண் ஒரு நாளைக்கு எம் ஆப்பிள் சாப்பிட்றான். அப்போ 12 × எம். பெண்கள் ஒரு நாளைக்கு டபிள்யூ ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ 16 × டபிள்யூ. எத்தனை நாள் சாப்பிட்றாங்க? 5 நாள். ஈக்குவல் டு இந்த வேலையும் அதே வேலை தான் சொல்லியிருக்காங்க. அதே வேலை யார் பண்ணுறாங்க? 13 ஆண்கள். 13 ஆண்கள் ஒரு நாளைக்கு எம் ஆப்பிள் சாப்பிடுவாங்க. பெண்கள் 24 பெண்கள் டபிள்யூ ஆப்பிள் சாப்பிட்றாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 4 நாள். ஸோ இப்போ எல்லாத்தையும் உழுக்க பெருக்கணும். உழுக்க பெருக்கணும் அப்படின்னா 12 5 60 எம் ப்ளஸ் 16 5 80 டபிள்யூ ஈக்குவல் டு 4 13 52 எம் ப்ளஸ் 96 டபிள்யூ. ஸோ அடுத்து என்ன பண்ணால் M/Wன்னு எழுதிக்கங்க. எம் அப்படின்னா டபிள்யூக்கு இருக்கிற வித்தியாசம். 96 80 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 16 டிவைடட் பை டபிள்யூனா எம்முக்கு உள்ள வித்தியாசம் 60 52 கழிச்சோம்னா 8. ஸோ அடித்து கொடுத்தோம்னா என்ன வருது? 2:1. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆணின் ஒரு நாள் வேலைக்கும் பெண்ணின் ஒரு நாள் வேலைக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னதுன்னா 2:1. அடுத்த கேள்வி, 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும். ஸோ 2 ஆண்கள் 2 எம் 2 ஆண்கள் ஒரு நாளைக்கு எம் ஆப்பிள் சாப்பிட்டா 2 எம் ஆப்பிள் ப்ளஸ் 5 பெண்கள் 5 × டபிள்யூ. எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்கன்னா 12 நாட்கள். இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை அடித்து கொடுத்தோம்னா 4 3 12 3 9. இப்போ உள்ளுக்க பெருக்கிறேங்க. உள்ளுக்க பெருக்கினா 8M 4 20 W ஈக்குவல் டு 3 15M ப்ளஸ் 6 W. M/W. M/Wனா டபிள்யூக்குள்ள வித்தியாசம். எம்முக்கு ஃபஸ்ட்டு பார்க்கல. 20ல் 6 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 14. 8 15 மீதி எவ்வளவு? 7. அடித்து கொடுத்தோம்னா 2:1. எனில் 3 பெண்கள் மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க்குனா இந்த 2ஐயும் 1ஐயும் இங்கே பிரதிட்டுங்க. 2 × 2 ப்ளஸ் 5 × டபிள்யூக்கு பதிலாக 1 இன்ட்டு இங்கே அடித்து கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? 12. அதுதான் டோட்டல் ஒர்க்கில் வரும். ஸோ டிவைடட் பை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை பண்ணணும். 3 பெண்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. டபிள்யூக்கு என்ன வந்திருக்கு? 1. அப்போ 3 பெண்கள்னா 3 × 1 3. ஸோ 3ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 4. 2 4 4 5 9 9 நாங்க 36 நாட்கள் ஆகும். ஸோ அந்த வேலை முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 3 பெண்கள் மட்டும் பார்த்தா 36 நாட்கள் ஆகும். அடுத்த கேள்வி, 3 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 3M ப்ளஸ் 5W இன்ட்டு 12 ஈக்குவல் டு 5 ஆண்கள் 5M ப்ளஸ் 12W இன்ட்டு 6 நாட்கள். ஸோ அடித்து கொடுத்தோம்னா 2. உங்களுக்கு பெருக்கிறங்க. 2 3 6M ப்ளஸ் 10W ஈக்குவல் டு இந்த 6 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன மட்டும்தான் இருக்குது? 5M ப்ளஸ் 12W. ஸோ M/W ரேஷியோ கண்டுபிடிப்போம். எம்னா டபிள்யூக்கு இருக்கிற வித்தியாசம். டபிள்யூக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது? 2. இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 1. ஸோ 2:1 தான் வருது.
எனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 ஆண்கள் 4 பெண்கள். ஸோ 4 ஆண்கள்னா 4 × 2 ப்ளஸ் 4 பெண்கள்னா 4 × 1 மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 8 4 12. ஸோ 4 ஆண்கள் 4 பெண்கள் ஒரு நாளைக்கு 12 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எத்தனை நாட்களில் வேலை முடியும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க்கு என்ன பண்ணலாம், இந்த இதில் பிரதியிடலாம். இந்த இதில் பிரதியிட்டோம்னா 5 × எம்முக்கு பதிலாக 2 ப்ளஸ் 12 × டபிள்யூக்கு பதிலாக 1 இன்ட்டு 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க. 6 டிவைடட் பை மொத்தம் ஒரு நாளைக்கு அவங்க வந்து 12 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. டிவைடட் பை 12. ஸோ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 ஐ 2 10 10 ப்ளஸ் 12 22. ஸோ 22 டிவைடட் பை 2 அடித்து கொடுத்தோம்னா 11 நாட்கள். ஸோ 4 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 11 நாட்கள் ஆகும். அடுத்த கேள்வி, 10 ஆண்கள் மற்றும் 15 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஒரு ஆண் மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க 100 நாட்கள் ஆகிறது. 10 ஆண்கள் 10m ப்ளஸ் 15w ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாளில் முடிக்கிறாங்க. அந்த வேலையை ஒரே ஒரு ஆண் மட்டும் பண்ணாருன்னா 100 நாட்களில் முடிக்கிறார். அப்போ 100m. இதை வந்து அடித்து கொடுப்போம். அடித்து கொடுத்தோம்னா 3 50. 3 உள்ளுக்கு பெருக்கணும்னா 30m ப்ளஸ் 45w = 50m. அடுத்து என்ன பண்ணணும், m/w. ஸோ எம் பக்கையில் டபிள்யூக்கு இருக்க வித்தியாசம், இங்கே மட்டும்தான் டபிள்யூ இருக்குது. அப்போ அப்படியே எழுதிருங்க 45. அடுத்து டபிள்யூக்கு எம்முக்கு இருக்க வித்தியாசம், இங்கே 30 இங்கே 50 கழிச்சோம்னா எவ்வளோ வரும் 20. ஸோ ப்ளஸ் மைனஸை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடித்து கொடுத்தோம்னா 9 5 45 4 5 20. ஸோ 9:4 வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் என்னதுன்னா 100 × m. எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது 9 டிவைடட் பை ஒரு பெண் மட்டும். ஒரு பெண்ணா டபிள்யூக்கு எவ்வளோ வந்திருக்கு 4. ஸோ 4 போட்டுருங்க. 4 அடித்து கொடுத்தோம்னா 25. 25 × 9 225 நாட்களில் ஒரு பெண் மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை 225 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே பேசிக்கான கான்செப்ட் தான். நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்த கேள்வி, 5 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் இணைந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் இணைந்து செய்யும் வேலையை போல் 4 மடங்கு வேலை செய்கின்றனர். ஸோ அது வந்து ஈக்குவல் டைமிங்காக இருக்கும். 2 பேரும் ஒரே டைமிங்கில் வேலை பார்த்தா இவங்க வந்து 4 மடங்கு வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 5 ஆண்கள் 5m ப்ளஸ் 2 சிறுவர்கள்னால் 2 பாய்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கிறோம். 2 பாய்ஸ் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து எதுக்கு 4 மடங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் சேர்ந்து வேலை செய்கிறத விட 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதிட்டோம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் சால்வ் பண்ணிடும். ஸோ இது வந்து என்னது 4 உள்ளுக்கு பிறகு 4m 4bன்னு வந்திருக்கும். ஸோ m/b ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஸோ எம்னா பிக்கு இருக்கிற வித்தியாசம், இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4. அப்போ மீதி என்னது 2. அடுத்து பின்னா எம்முக்குள்ள வித்தியாசம், இங்கே 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ அப்போ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா மீதி 1 வரும். இப்போ 2:1. அப்போ ஆணுக்கும் சிறுவனுக்கும் உள்ள வித்தியாசம் விகிதம் எவ்வளோனா 2:1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் செய்யும் வேலையின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அது என்னது m/b = 2:1. அடுத்த கேள்வி, 3 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பர். 3 ஆண்கள் 3m 20 நாளில் முடிப்பாங்க அல்லது கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆண்கள் 20 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. இல்லைன்னா 6 சிறுவர்கள் 6 பாய்ஸ் 6b × 20 நாளில் முடிப்பாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்கள் எப்பயுமே இந்த மாதிரி அல்லது வந்துச்சுனாலே கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது 2. அப்போ m/b இந்தக்கும் ரேஷியோ என்ன தான் வருதுன்னா 2:1 தான் வருது. அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள். ஸோ 6 ஆண்கள் அப்படின்னா 6 × 2 ப்ளஸ் 8 சிறுவர்கள் 8 × 1. 6 2 12 12 8 கொண்டோம்னா 20 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 20 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு என்னதுன்னா இங்கே பிரதியிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வேணாலும் பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு 3m × 20 பிரதியிடுவோம். 3 × எம்முக்கு பதிலாக 2 × 20 டிவைடட் பை ஒரு நாளைக்கு 20 சாப்பிட்றாங்க. ஸோ 20 20 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னதுன்னா 6 நாட்களில் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிருவாங்க. யார் 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு மேலே எழுதணும், கீழே வந்து அவங்க கேட்டுக்க கேள்வியில் கண்டுபிடிச்சிருக்கதை எழுதணும். ஸோ இது வந்து எப்பயுமே மாறாது. அல்லது வந்தால் என்ன பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி 24. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். மேலும் 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் முடிக்கின்றனர். 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் இணைந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. 10 பெண்கள் 10w 7 நாளில் முடிக்கிறாங்க × 7.
10 குழந்தைகள் அதே வேலையை 10 சைல்டு சீன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 14 நாளில் முடிக்கிறாங்க. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 10 10 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ W/C = 2/1 வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5 பெண்கள், அப்போ 5 × 2 ப்ளஸ் 10 குழந்தைகள் 10 × சைல்டுக்கு என்னது 1, 2 10 10 10 20. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20 ஆப்பிள் சாப்பிட போகிறாங்க. டோட்டல் ஒர்க்கு 10 × Wக்கு பதிலாக 2 × 7. ஸோ இந்த இதில் பிரதிக்கிட்டீங்க 10W 7. ஸோ 10Wக்கு பதிலாக 2 பிரதிக்கிட்டு ஒரு நாளைக்கு இவங்க வந்து 20 ஆப்பிள் சாப்பிட போகிறாங்க. ஸோ 20 12 20 20 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னா 7 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா கேள்வியுமே ஒரே டைப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லது வந்துச்சுன்னா போன கணக்கு மாதிரியே தான். அடுத்த கேள்வி, 2 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் அல்லது 4 பையன்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ 2 ஆண்கள் 2M × 15 அல்லது 3 பெண்கள் 3W × 15 அல்லது 4 பையன்கள் 4B × 15. 15 எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ 2 3 4 இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ மாதிரி பார்க்க முடியாது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மீச்சியமாக கண்டுபிடிங்க. எல்சிஎம் பார்த்தோம்னா எவ்வளோ வருது, 4 12, மீச்சியமாக 12 வருது. ஸோ இதை 12 மாற்றினா எம்முக்கு எவ்வளோ போடணும், 6. ஸோ எம்முக்கு 6. இதை 12 மாற்றினா டபிள்யூக்கு எவ்வளோ பண்ணணும், 4. ஸோ டபிள்யூ வந்து ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவாங்க. பியை 12 மாற்றணும். இதை 12 மாற்றினா பிக்கு வந்து 3 போடுவோம். ஸோ பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 2 பையன்கள். ஒரு ஆண் 1 × 6 ப்ளஸ் ஒரு பெண் 1 × 4 ப்ளஸ் 2 பையன் 2 × 3. ஸோ கூட்டினோம் அப்படின்னா 6 4 10 16. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படின்னா 16 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. நமக்கு டோட்டல் ஒர்க் என்னதுன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் பிரதியிடலாம். 2 × எம்முக்கு பதிலாக 6 இருக்குது. ஸோ 6 × எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து 15. இதுதான் என்னதுன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஒரு நாளைக்கு அவங்க மொத்தம் எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா 16 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. இப்போ டிவைடட் பை 16. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3 8. இதை அடித்து கொடுத்தோம்னா 2 4 2 8. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 45/4. ஸோ 4ன்னு வந்திருக்கு. அடித்து கொடுத்தோம்னா 11 4 44 மீதி 1 டிவைடட் பை 4. ஸோ 11 1/4 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 26. ஒரு விடுதியில் 250 மாணவர்களுக்கு 40 நாட்களுக்கு உணவு இருப்பில் உள்ளது. 10 நாட்களுக்கு பிறகு மேலும் 50 மாணவர்கள் அவர்களுடன் சேர்ந்தால் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டைப் 4ல் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேண்டமாக டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். 250 மாணவர்களுக்கு 40 நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. 10 நாள் ஆயிடுச்சு. அப்போ 250 பேருக்கு இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கும்னா 30 நாளைக்கு தான் இருக்கும். ஸோ 30 நாளைக்கு தான் சாப்பாடு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க். இதில் வந்து இப்போ வந்து எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படின்னா 50 மாணவர்கள். ஏற்கனவே 250 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு 50 பேர் சேர்ந்தால் 300 பேர் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 300 பேருக்கு இந்த சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு வரும் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0 0 இந்த சைபருக்கும் இந்த சைபர் கடியாயிருச்சு. 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 25 நாளைக்கு தான் என்ன வரும் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற சாப்பாடு வந்து 300 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 250 பேரே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 30 நாளைக்கு இருந்திருக்கும். அது வந்து 300 பேரான வாசி எவ்வளோ நாளைக்கு தான் வரும் அப்படின்னா அந்த சாப்பாடு 25 நாளைக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேள்வி அடுத்தடுத்து நம்ம பார்க்கல உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்த கேள்வி, 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். அவர்கள் வேலையை துவங்கிய 7 நாட்களில். ஸோ 7 நாள் வேலை பார்த்துட்டாங்க. ஏற்கனவே 12 நாள் சொன்னாங்க, 7 நாள் வேலை பார்த்தாச்சு. அப்போ 7 ஆண்கள் எவ்வளோ நாள் தான் இன்னும் மீதி இருக்குது, 5 நாள் தான் மீதி இருக்குது. அப்படி இருக்கையில் 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. 7 பேர் 5 நாள் வேலை பார்க்கணும் இன்னும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ எத்தனை பேர் தான் இருப்பாங்க, 5 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா 7 ஆண்கள் இருந்தாங்க, 2 பேர் போயிட்டாங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 5 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, மீதமுள்ள ஆண்கள் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்னு கேட்டால் 5 5 கேன்சல் ஆயிடுச்சு. 7 நாட்களில் மீதமுள்ள வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த கேள்வி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டையும் கழிச்சு போட்டு அடித்து கொடுத்துடணும், அவ்வளோதான். அடுத்து 12 ஆண்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிக்கின்றனர். 6 நாட்கள் வேலை செய்த பின்பு. ஸோ 6 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்போ இன்னும் 3 நாள் தான் வேலை இருக்குது. 12 ஆண்கள் சொன்னாங்க, மேலும் 6 ஆண்கள் வேலையில் சேர்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 ஆண்கள், அப்போ 12 × 3 தான் என்னதுன்னா டோட்டல் ஒர்க்கு. 6 ஆண்கள் மேலும் சேர்றாங்க. அப்போ 12 + 6 18.
இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 12 3 18 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2 நாட்கள். ஸோ வந்து அந்த வேலையை மீதம் இருக்கிற வேலையை 2 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா மேலும் அப்படின்னா 6 கூட்டணும், இல்லை 2 பேர் வெளியில் போகிறாங்கன்னா 12 6 கழிக்கணும். ஸோ இது வந்து எப்பயுமே கழிக்கிறது தான். இந்த 9 6 எப்பயுமே கழிச்சு தான் எழுதுவீங்க. ஆனால் இங்கே இருக்கிறத மட்டும் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணி எழுதணும். அடுத்து ரமேஷ் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் முடிப்பார். அப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னா 30 மணி நேரம். அதே வேலையை சுரேஷ் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செய்து 15 நாளில் முடிக்கிறார். அப்போ மொத்தம் 45 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரமேஷ் சுரேஷ், ரமேஷ் வந்து 30 மணி நேரம் வேலை பார்க்குறாரு ஒரு வேலையை முடிக்க, இவர் வந்து 45. ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும்னா 90. 3 2. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 3 ஆப்பிள் சாப்பிடுவார், 1 மணி நேரத்துக்கு 2 ஆப்பிள் சாப்பிடுவார். மொத்தம் சாப்பிட வேண்டியது 90 ஆப்பிள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறேன்னா 3 × 5 15. ஸோ ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. மொத்தம் சாப்பிட வேண்டியது 90 ஆப்பிள். ஸோ 90 ÷ 15. 6 15 90. ஸோ அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னா 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சொன்னாசி இங்கே 3 பெருக்கணும். 4 மணி நேரம் சொன்னால் 4, 5 மணி நேரம் சொன்னால் 5 பெருக்கியிருக்கணும். அடுத்த கேள்வி, 100 மனிதர்கள் 100 வேலைகளை 100 நாட்களில் செய்தால் ஒரு மனிதர் ஒரு வேலையை முடிக்க தேவையான நாட்கள். ஸோ வேலை டோட்டல் ஒர்க் எப்பயுமே மேலே போட்டுக்காங்க. 100 வேலைகளை எவ்வளோ பேர் 100 மனிதர்கள் 100 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே எழுதிக்கங்க. வேலை அப்படின்னா இப்படி எழுதிருங்க. இப்போ இங்கே வந்து வேலை என்னது, ஒரு வேலை தான், / ஒரு மனிதர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் நாட்களில். ஸோ இப்போ நமக்கு தேவையானதுனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 100 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் மட்டும்தான். எக்ஸ் வந்து எவ்வளோ வருது 100. ஸோ ஆன்சர் என்னதுன்னா அந்த வேலையை முடிக்க தேவையான நாட்கள் என்னது 100 நாட்கள். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு / என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. அப்போ 100 வேலைன்னு சொன்னாங்கன்னா 100 வேலை 100 / 100 மனிதர்கள் 100 நாட்கள் ஆகுது. அதை அப்படியே பெருக்கி எழுதிடலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு வேலை ஒரு மனிதர் எத்தனை நாள் வேலை பார்க்கணும் அதையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கேள்வி, 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். ஸோ ஒரு வேலைனா எக்ஸை ஒரு நாளைக்கு 4 பேர் 4 மணி நேரம் வேலை செஞ்சு 4 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 4 × 4 × 4 எனில் அதே வேலையை 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம். வேலை வந்து என்னது தான் அதே வேலை தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதே வேலைனா என்ன வச்சுக்கலாம், 8 எக்ஸ்னே வச்சுக்கலாம். எக்ஸு 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் ஒய் நாளில் முடிப்பாங்க. ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிரும். இங்கே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2, இதை அடித்து கொடுத்தோம்னாலும் 2. ஸோ 2 2 4. இங்கே இருக்கிற 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஒய் = என்ன வருது 1. ஸோ ஒய் = ஆன்சர் என்னதுன்னா ஒரு நாளில் அவ்வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ ஆன்சர் 1 நாட்கள். 32, ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 6 மற்றும் 9 நாட்களில் செய்து முடிப்பர். அவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் வேலை செய்கின்றனர். ஏ முதலில் வேலையை ஆரம்பிக்கிறார் எனில் வேலை எத்தனை நாட்களில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 6 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 9 நாட்களில் முடிக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 18. 3 18, 9 18. 2 பேரும் அடுத்தடுத்த நாள் வேலை பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏ முதல் நாள் வேலை பார்த்தாருன்னா அடுத்த நாள் பி வேலை பார்ப்பார். ஸோ 2 பேரும் சேர்ந்து 5 ஆப்பிளை 2 நாளில் சாப்பிடுவாங்க. 2 நாளில் வந்து 5 ஆப்பிள். முதல் நாள் 3 ஏ சாப்பிடுவார், வேலையை விட்டு போயிடுவார். அடுத்து பி வருவார், 2 ஆப்பிள் சாப்பிடுவார், வேலையை விட்டு போயிடுவார். அடுத்த நாள் வந்து ஏ வருவார். ஏ தான் முதல்ல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ணும்னா 18. 18 5ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது 3 5 15. மீதி எத்தனை இருக்குது 3 ஆப்பிள் இருக்குது. இந்த 3 ஆப்பிளாக ஃபஸ்ட்டு ஏ சாப்பிட ஆரம்பிப்பார். மீதம் இருக்கிறது எப்பயுமே அடித்து கொடுத்து வர்ற மீதி இருக்கிறத ஏ தான் சாப்பிட ஆரம்பிப்பார். ஸோ ஃபஸ்ட்டு இதை அடித்து கொடுத்தப்போ நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஈவு 3 வந்துச்சு. 3 × 2ன்னு போட்டணும். ஏன்னா 2 நாள் கணக்கு. 3 நாள்னா 2 நாளாக பெருக்கிடணும். 6 நாள். ஸோ 6 நாள் வேலை பார்த்து அவங்க எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்கன்னா 15 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 ஆப்பிளை ஏ சாப்பிட ஆரம்பிப்பார். ஏ சாப்பிட்டா ஒரே நாள்லேயே முடிச்சிடறாரு. ஸோ ஒரு நாளில் அவர் 3 ஆப்பிள் சாப்பிடுவார், அதனால் 3 சாப்பிட்டார். ஸோ அப்போ ஒரு நாளில் முடிஞ்சு. அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு, இதில் ஒரு 6 நாள், இவர் ஒரு நாள்.
ஸோ மொத்தம் 7 நாள் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னதுன்னா 7 நாட்கள். இல்லை ஏ மட்டும் மீதி இருக்கிற ஆப்பில் சாப்பிட எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் 1 நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேள்வியை பொறுத்து நமக்கு ஆன்சர் மாறும். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னதுன்னா 7 நாட்கள். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 12 நாளில் முடிப்பார், பி வந்து 15 நாட்களில் முடிப்பார். அடுத்தடுத்த நாட்களில் வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ ஃபஸ்ட்டு நாள் வேலை பார்ப்பார், அடுத்து பி. ஏ முதல் நாள் வேலையை செய்கிறார் எனில் வேலை முடிய ஆகும் காலம் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ 12க்கும் 15க்கும் மீச்சமாக பார்க்கணும். 12 60. ஸோ 5 12 60, 4 15 60. 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்க? ஒரு நாளையில் சாப்பிட மாட்டாங்க. 2 பேர் சேர்ந்து 2 நாளையில் 9 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ 60 டிவைடட் பை 9. ஸோ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 96 54. 6 நாள் அப்படின்னா 2ஆல் பெருக்கிட்டா 12 நாள். 12 நாளில் இவங்க எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க? 54 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. மீதி எத்தனை ஆப்பிள் இருக்குது? 6. இந்த 6 ஆப்பிளாக ஃபஸ்ட்டு யார் சாப்பிட ஆரம்பிப்பா? ஏ சாப்பிட ஆரம்பிப்பார். ஏ சாப்பிட்டா ஒரு நாள் எத்தனை சாப்பிடுவார்? 5 சாப்பிடுவார். அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். இந்த ஒரு ஆப்பிள் அடுத்து யார் சாப்பிடணும்? பி சாப்பிடணும். பி ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவார், ஆனால் மீதி எத்தனை தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1/4 நாளில் அதை சாப்பிட்டு முடிச்சிருவார். ஸோ ஏ இங்கே ஒரு நாள் சாப்பிட்ருக்காரு. அடுத்து வந்து பி வந்து ஒரு 1/4 நாள் சாப்பிட்ருக்காரு. மொத்தம் ஏற்கனவே 12 நாள் சாப்பிட்டாங்க. இங்கே ஒரு நாள் 13. 1/4 நாளில் அந்த மொத்த வேலையும் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. போன கேள்வியில் ஏவே சாப்பிட்டு முடிச்சிருப்பார் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே நாள்லேயே. ஆனால் இந்த இதில் மீதி வந்து 1 வந்துச்சு. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவார். அப்போ 1/4 நாள்லேயே அந்த ஒரு ஆப்பிளை சாப்பிட்ருவார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கேள்வியை பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தம் டிவைடட் பை அடித்து கொடுங்க. ஈவை வந்து என்னன்னா 2ஆல் பெருக்கிடணும். அது 12 நாள். அடுத்து மீதி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து பி. இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏவை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். மென்ஷன் பண்ணலைனாலும் ஃபஸ்ட்டு ஏவை தான் எடுக்கணும். பின்னு மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் எதை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பி எடுக்கணும். அடுத்த கேள்வி, 5 பையன்கள் 7 மணி நேரத்தில் 35 பொம்மைகளை தயார் செய்தால் 65 பொம்மைகளை 5 மணி நேரத்தில் தயார் செய்ய எத்தனை பையன்கள் தேவை? ஸோ ஒர்க்கை மேலே போட்டோன்னு எப்பயுமே 35 பொம்மை தயார் செய்கிறது தான் அவங்களோட வேலை. யார்? 5 × 7 பையன்கள், 5 × 7 மணி நேரம். அடுத்து வந்து 65 பொம்மை. 65 பொம்மை 5 மணி நேரத்தில் தயார் செய்ய எத்தனை பையன் தேவைன்னா எக்ஸ் பையன் தேவை. ஸோ இதை அடித்து கொடுப்போம். 7 5 35. ஸோ 5 5 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா, இங்கே வந்து 5ன்னு இருக்குது, இங்கே 65ன்னு இருக்குது. இதை அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும்? 13. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 13. ஸோ எத்தனை பையன்கள் தேவைன்னா 13 பையன்கள் தேவை. அடுத்த கேள்வி, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 15,000 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவாருன்னு கண்டுபிடிக்கணும். பி ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார் அதான் கண்டுபிடிச்சா தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஏ 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு, 15 நாளில் பி முடிக்கிறாரு. எல்சிஎம் பார்த்தோம்னா 30. 3 10 30. இங்கே வந்து 2 15 30. ஸோ 3:2ன்ற விகிதத்தில் தான் அவங்க சம்பளத்தை பிரிக்கணும். அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 15,000. 15,000த்தில் மொத்த பங்குகள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 பங்குகள். ஏக்கு எத்தனை பங்கு அதில் கொடுக்கணும்? 3 பங்கு கொடுக்கணும். ஸோ ஏக்கு கேட்டால் இன்ட்டு 3. ஸோ 5ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3000 வருது. 3000 × 3 9000. அப்போ ஏ எவ்வளோ வாங்கிடுவார்னா 9000 வாங்கிடுவார். மீதி இருக்கிற 6000 யாருக்கு போயிடும்? பிக்கு போயிடும். ஸோ பி வந்து 6000, ஏ வந்து 9000 ரூபாய். இப்படி தான் அவங்க பிரிச்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி M/W அல்லது A/B இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அப்படியே நம்ம அடித்து கொடுத்துடலாம். அடுத்த கேள்வி, ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்து 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எவ்வளவு நிமிடங்களில் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஒரு பைப்பு 15 நிமிஷத்தில் என்ன பண்ணும்? நிரப்பும். பீன்ற பைப்பு 20 நிமிஷத்தில் என்ன பண்ணிடும்? காலியாகிடும். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்ப்போம். 15 2 30. 30 அடிபடாது. அடுத்து 60. 60 வந்து 2ஆலையும் அடிபடும். ஸோ அப்போ 60னா 4 15 60, 3 20 60. ஸோ இது வந்து 4 லிட்டர் ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் 4 லிட்டர் நிரப்புது. அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நிமிஷத்தில் 3 லிட்டர் என்ன பண்ணிடும்? வெளியே போக வச்சிடும். அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்தில் 4 லிட்டர் இது நிரப்புச்சுன்னா
இது 3 லிட்டர் வெளியேற்றிடும். அப்போ டோட்டலாக ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தான் நிரம்பும்? 1 லிட்டர் தான் நிரம்பும் டோட்டலாக. இது வந்து -3, ஏன்னா -3 4 - 3 என்ன வரும்? 1 வரும். ஸோ மொத்தம் 60 லிட்டர் என்ன பண்ணால் 60/1 60 நிமிஷம் ஆகும். ஸோ எவ்வளவு நிமிடங்களில் நிரம்பும் தான் கேட்டிருக்காங்க. 60 நிமிடங்களில் அந்த தொட்டி என்ன பண்ணிடும்? நிரம்பிடும். ஸோ மைனஸ் மட்டும் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு தான், ஆனால் மைனஸை சேர்த்துக்கோங்க. அதனால் இதை வந்து நம்ம ரேண்டமாக கேட்கக்கூடிய கணக்குகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மைனஸ் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இரு குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 12 மற்றும் 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றும் ஒரு குழாய் வெளியேற்றும் குழாயாக செயல்படும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் காலியான தொட்டி 20 நிமிடங்களில் நிரம்பும் எனில் நீர் நிரம்பிய தொட்டியில் உள்ள குழாய் நீரை முற்றிலும் வெளியேற்ற 3வது குழாய்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரு குழாய்கள் ஏ பி, ஒரு குழாய் வந்து 12 நிமிஷத்தில் நிரப்புது, பி வந்து 15 நிமிஷத்தில். அடுத்து சீன்ற குழாய் வந்து வெளியேற்றும் குழாய், அதனால் மைனஸ்னு போட்டுக்கோங்க. 3 சேர்ந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா காலியான தொட்டி 20 நிமிஷத்தில் நிரம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் பார்ப்போம். 60 வரும். 60னா 5 12 60, 4 15 60, 3 20 60. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலியான அந்த தொட்டியை காலி பண்ணுறதுக்கு சீன்ற குழாய், அதாவது வெளியேற்றும் குழாய் எவ்வளோ நேரத்தில் தொட்டி நிரம்பி இருந்துச்சுன்னா வெளியேற்றும், அதான் கேட்டிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து திறந்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் 9 லிட்டர் என்ன பண்ணிடும்? நிரப்பிடும். ஆனால் 3 குழாயும் சேர்ந்து திறந்தோம் அப்படின்னா 3 லிட்டர் தான் நிரம்புது. அதாவது 2 குழாய் மட்டும் திறந்தோம்னா 9 லிட்டர் நிரம்பும். ஆனால் 3வது குழாயை திறந்தோம்னா 3 லிட்டர் தான் நிரம்புதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3வது குழாய் என்ன பண்ணியிருக்கோம்? 6 லிட்டர் தண்ணியை என்ன பண்ணியிருக்கும்? வெளியேற்றியிருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏ + பி + சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் A + B - Cன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 3. இதில் A + Bயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 9. ஸோ -C = 3 - 9 கழிச்சோம்னா என்ன வரும்? -6 வரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். C = என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். அப்போ அந்த குழாய் வந்து தண்ணியை முழுவதும் வெளியேற்றுறதுக்கு 60 லிட்டர்னா 6ஆல் அடித்து கொடுத்தோம்னா 10 நிமிஷம் ஆகும். ஸோ 10 நிமிஷத்தில் அந்த குழாய் வந்து என்ன பண்ணிடும்னா நீர் நிரம்பிய தொட்டியை 10 நிமிடங்களில் என்ன பண்ணிடும்? முழுவதுமாக காலியாக்கிடும். அடுத்த கேள்வி, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 30 நிமிஷத்தில் நிரப்புது, பி வந்து 40 நிமிஷம், சி வந்து மைனஸ் எவ்வளோ நேரத்தில் காலியாக்குதுன்னா 24 நிமிஷத்தில் காலியாக்குது. இது 3க்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 24 எப்போ ஃபஸ்ட்டு 0 வரும்? 120. 120 வந்து எல்லாத்துலேயுமே அடிப்படும். அப்போ 120 தான் மீச்சிமா, அதாவது டோட்டல் ஒர்க்கு 120 லிட்டர்னு வச்சுக்கிறோம். ஸோ 30 × 4, 40 × 3, 24 × 5. ஸோ இதுதான் வந்திருக்கு. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறக்கணும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மட்டும் என்னது மைனஸ். 4 + 3 7, 7 5 போச்சுன்னா 2. ஸோ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தான் நிரம்பும்னா 2 லிட்டர் தான் நிரம்பும். மொத்தம் 120 லிட்டரு நிரப்பணும். இப்போ 2 லிட்டராக நிரப்பணும்னா எவ்வளோ நேரமாகும்? 60 நிமிஷம் ஆகும். ஸோ 60 நிமிடங்களில் நிரம்பும் அல்லது 1 மணி நேரம்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் என்னதுன்னா 60 நிமிடங்களில் 3 குழாயும் திறந்தால் அந்த தொட்டி நிரம்பிடும்.